வெல்கம் டு சமையல் டிப்ஸ். நம்ம இப்போ கொத்தமல்லி சாதம் செய்வது எப்படின்னு ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு தேவையான பொருட்கள். கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு 5 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, 5 வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க. வெள்ளை பூண்டு பல் 5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்க, மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, தேங்காய் அரை மூடி எடுத்துங்க. அதை துருவி அதை ஒரு டம்ளர் பால், தேங்காய் பால் வர மாதிரி அதை எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை ஒரு 3 எடுத்துக்கோங்க. லவங்கம் ஒரு 3 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம். இதெல்லாம் நமக்கு கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள். இப்போ என்ன செய்றீங்க, ஸ்டவ்வை பற்ற வைக்கிறீங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கர் வைக்கிறீங்க. குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் விடுங்க, ஆயில் விடுங்க. ஆயில் விட்டு பட்டை லவங்கத்தை லேசாக வதக்குங்க. வதக்கி முடிச்சிருங்க. வெங்காயத்தையும் போட்டு லேசாக வதக்குங்க. வதக்கிட்டு அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு வச்சுங்கன்னா பேஸ்ட்டை போட்டு அதையும் அந்த வாசனை போகிற அளவுக்கு அதை கொஞ்சம் வதக்குங்க. வதக்கிட்டு தேங்காய் பால் ஒரு டம்ளர் பால் இருக்குங்களா, அந்த பாலையும் உள்ளே ஊற்றுங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இதுக்கு நம்ம எவ்வளோ ரைஸ் இருக்க போகிறோம், 1 கிளாஸ் ரைஸ் இருக்க போகிறோம். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி விடணும் மாமூலாக. இப்போ தேங்காய் பால் 1 கிளாஸ் ஆச்சுங்களா, இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிங்க. அப்போ 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதுதான் ஆகிப்போச்சு. இப்போ வந்தீங்க ரைஸ் 1 கிளாஸ் போடுறீங்க. போட்டு அதுக்கு தேவையான உப்பு அதையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு விசில் வந்ததுமே சிம்முக்கு வந்துடுங்க. சிம்முக்கு வந்துட்டு அது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு பிரமாதமான கொத்தமல்லி சாதம் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு சமையலில் சந்திக்கலாமா?